யோக சித்தியில் அடுத்தபடியான சூத்திரம் அதை பார்ப்போம். அன்பு உண்மையாக அமர்ந்த கடவுட்கு உன் அன்புண்மையால் வழிபாடு ஆற்று. இறைவனை வழிபடுறது எப்படி? இறைவன் அன்பு வடிவாக, உண்மை சுடராக, சுத்த ஆன்ம ஜோதியாக உள்ளத்தில் உள்ளான். அவனை வழிபட அன்பு, உண்மை, இந்த ரெண்டு தான் வழி. வழிபாடு என்றால் மனசாட்சியிலிருந்து அந்தராத்மா பேசும் மெய் வழி பற்றி நடப்பதுதான். இறைவன் அருள் வழி நடப்பதுதான் வழிபாடு. அன்பு உறவு, தூய வாழ்வு, உள்ளொருமை, உண்மை உணர்வு, இவைதான் வழிபாடு என்று நாம் புரிந்து கொள்ளணும். பற்றற்று பணிந்து உணர்வா அர்ச்சித்து தொட்டு நில் அக்தே துதி. துதினா என்னது? கடவுளை துதிக்கிறது எப்படி? எனது, யான் என்ற இந்த அகந்த பற்ற நீக்கி அந்தராத்மனையே பற்றி நிற்க வேணும். நான் என்று கிளம்பும் மனம் உள்ளத்தானை பணிந்து படிய வேண்டும். தியானத்தில் அறிவுணர்வுனால நாம் அர்ச்சிக்க வேண்டும். நெஞ்சத் துடிப்பு சுத்த ஆன்மாவை தொட்டு நிற்கணும். ஒவ்வொரு நெஞ்சத் துடிப்புடனும் இறைவனை நினைத்து அவனே எல்லாம் என்று உணர்ந்து அவன் அன்பையே பற்றி மற்ற பற்றுகளை பாராட்டாது இருந்தாலே இறைவனை வணங்குவது என்பதாகும். அதுதான் துதி ஆகும். தியானமே தொட்டு நிற்பது, மோனமே பற்றி கலப்பது. தியானமே தொட்டு நிற்பது, மோனமே பற்றி கலப்பது, சாந்தமே தன்னிலை உறுதியாகும். எனது எனது என்ன இடராகும் என்றும் அவனதுவென்ன அருள். இந்த வழிபாட்டிற்கு இடராக நிற்பது எனது எனது என்ற ஆணவம்தான். இதுவே போட்டி பொறாமைகளுக்கும் பிரிவினை சண்டைகளுக்கும் காரணம். இந்த இடரை நீக்க வழிதான் என்ன? நாம எதை கண்டாலும் அது அவனாகிய இறைவன் தான், அவனே எல்லாமாய் இருக்கிறான் என்று உணர்வதுதான். இந்த உணர்ச்சியால் ஆணவம் குறைந்து அருள் பெருகும். எனது, யான் என்று இருமாந்தால் மனமயக்கமும் வினை மயக்கமும் இனமயக்கமும் வாழ்வு படகை கவலை புயலில் அலைக்கும். அகந்தை ஒழிவதுதான் அருள். இயற்றுவது எல்லாம் நாம இறைவன் வழிபாடு ஆகணும். தம்மை கொடுத்தோர்க்கு தன்னையே தந்தருளும் அம்மை பணானை வழிகாற்று. இறைவனை எப்படி பின்பற்றுவது? ஒரு பிள்ளை தனது அன்னை தந்தையினுடைய நன்மொழிகளை பின்பற்றி முன்னேறுகிறான். இறைவன் உலகத்தந்தை, அவன் சக்தியாகிய திருவருள் உலகத்தாய். ஒவ்வொருவர் மனசாட்சியிலும் இன்னது செய் என்று இறைவன் ஆணையிடுகிறான். அந்த ஆணையின்படி கடமையை செய்வது இறைவனுக்கு நாம் செலுத்தும் நன்றியாகும். தம்மை இறைவனுக்கு கொடுப்பது என்றால் என்ன? சித்த சுத்தியுடன் அவனுக்கே வழிபாடாக வாழ்வதுதான். அப்படி தம்மையே கொடுத்தவர்க்கு இறைவன் தன்னையே தந்தருள்கிறான். அதாவது அவர்களுடைய மனித குறைகளை எல்லாம் மாற்றி தெய்வத்தன்மை ஆக்குவான். இதுதான் ஆட்படுவதும் ஆணை புரிவதும் ஆட்கொள்வதும் ஆகும். இதுவேதான் அடைக்கலம் என்றும் ஆகும். அந்த கடவுளுடைய தன்மைதான் என்ன? மகிழ்விற் படைத்து அளித்து மாற்றும் பொருளை அகைத்தூய்மையாலே அறி.
கடவுள் உயிர்களை எப்படி படைக்கிறார்? அப்படி படைத்துதான் என்ன செய்கிறார்? கடவுள் மெய்யறிவின்பம், அதாவது மகிழ்ச்சி, அந்த இன்பத்திலேயே உலகை படைக்கிறார். அந்த இன்பத்திலேயே உலகம் வாழ வேண்டிய எல்லாம் அழித்து காக்கிறார். ஆன்மா மறுபடியும் மெய் அறிவு இன்பமயமாவதற்கே அதை மாற்றி படிப்படியாக மேலேற்றி பூரணப்படுத்துகிறார். இத்தகைய தெய்வ பொருளை, அதாவது சுத்த வஸ்துவை எப்படித்தான் அறிவது? அகத்தூய்மையால், அந்தரங்க சுத்தியால் தான் அறிய முடியும். அகத்தினால் அஞ்ஞானம் வளருகிறது. அதாவது அகத்தினால், அசுத்தத்தினால், அந்த அகத்தில் ஏற்படுற அசுத்தத்தினால் அஞ்ஞானம் வளர்கிறது. அதனால ஆன்மா தனது பரம்பொருளை அறியாமல் இருக்கிறது. சுத்த சாதனத்தால் மாசற்று தெளிந்தால் இன்பப் பொருளை அறியலாம், உணரலாம், புணரலாம். அறிதலே ஆதல், உணர்தலே புணர்தல், புணர்தலே உவத்தல். வாய்வை நல நோன்பு வந்தொன்று அடக்கம் இவை தூயவனை சேரும் துணை. இறைவன் சுத்த பரமாத்மன், அவனை அடையும் வழியும் பரமசுத்தமே. அந்த சுத்த நிலையை அடைவதற்கு துணை என்னென்ன? வாய்மை, புண்ணிய நல்வினை, உள் தூய்மைக்கு ஏற்ற தவ விரதம், மனித சமுதாயத்தை தெய்வீகமாக்கும் தீவிரமான அருட்பணிகள், திருவருளுக்கு பணிந்து நடக்கும் அடக்கம், மனதையும் புலன்களையும் அடக்கி உட்குவிந்து தியானித்தல். இதுதான் அடக்கம். இவை எல்லாம் தான் அது. மெய்யன்பு நல்லுறுதி மேதக்க ஒப்புரவாம் துய்ய உளத்தொண்டர் துணை. தொண்டருக்கு இலக்கணம் தான் என்ன? அவர்களுக்கு துணை நின்று அருளை விளக்குவதுதான் எது? தொண்டர் துய்ய உளம், அதாவது உள்ளம் அந்தரங்க சுத்தி கொண்ட அறவோர் மெய்ப்பொருளாகிய இறைவனிடம் அவர்கள் அன்பு பதிந்து இருக்கும். சுடரை ஒட்டிய விளக்கின் பயன், சுத்த ஜோதியான இறைவனை ஒட்டிய உலகின் பயன். அதுவே உயிர்க்கு உயிர் என்று அறிந்து மெய்யன்பர் நல்ல உறுதி கொண்டு சித்தம் அலையாமல் நிறுத்தி மேலான பொது நலத்தை, அதாவது ஒப்புரவை செய்வார்கள். தூய உள்ளத்துடன் மெய்ப்பொருள் அன்புடன் நல்ல மன உறுதியோட சீரிய புண்ணிய செயல்களை செய்பவர்களே திருத்தொண்டர் ஆவார்கள். இவர்கள் உள்ளம் உலகளாவும், அது உலகளாவி நிற்கும். அது காமம், வெகுளி, கலக்கம் இல்லாத மன சேமம், அதனால் இறையை தேர். மெய்ப்பொருளை மறைப்பதெல்லாம் எது? காமம், சினம், மனத்தை கலக்கும் அச்சம், இவைதான். இந்த மூன்றையும் நாம ஏற்கனவே கேட்ட சாதனங்களால நீக்கி மனம் தூய்மை அடைந்தால் அந்த தூய மனமே பெரிய பாதுகாப்பு அளிக்கும். இந்த பாதுகாப்புன்றது க்ஷேமத்தை அளிக்கும். சுத்த மனதில் அருள் இறங்கும். அருள் அஞ்ஞானத்தை மாற்றி மெய்ஞானத்தை காட்டும். மெய்ஞானத்தால் இறைவனை தேர்ந்து அறியலாம். உள்ள பொதுவெளியில் ஓங்கு மணிவிளக்கை கள்ளமர உள்ளுறவிற்கான். சுத்த பரமாத்மா உயிர் உள்ளத்தில் அனைவருக்கும் பொதுவாக வெளிப்படையாக விளங்குகிறது. அந்த உள்ளமே சிதம்பரம், சித் அம்பலம் என்பது. அதில் மணிவிளக்கை போல சுத்த ஜோதி விளங்குகிறது. அதை காண்பதுதான் எப்படி? கள்ளமற்ற உள்ளுறவினால் வஞ்சம், கரவு, பொய், ஆணவம், ஆசை,
பொறாமையில்லாத நெஞ்சே கள்ளமற்ற தூய உள்ளம். அந்த உள்ளத்திலே தியானத்தினால் அந்தராத்மனுடன் இணைந்து நின்றால் சுத்த ஜோதி புலனாகும். வெளி உறவாலும் புலன்கள் சங்கற்ப விகற்பங்களிலும் திரிவதாலும் சித்தம் சலித்து இந்த உள்ளுறவை தடுக்கின்றன. அலை புலனை சமநிலையில் நாட்ட வேண்டும். திரையற்ற ஒளிக்கடல் போல மனம் அமைதியுற்றால் அமுத கலச சுடர் போல பரமாத்ம ஜோதி எழுந்து விளங்கும்.